மருமகள்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா தமிழ் மயங்கி கீழே விழுகவும் இதை பார்த்துட்டு சேது, ராஜாங்கம், மோகனா எல்லாரும் பதட்டத்தோட ஐயோ தமிழ் தமிழ் எந்திரி தமிழ், என்ன ஆச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயந்து போய் பதறிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க அப்பத்தான் வந்துட்டு டேய் டேய் பொருடா, ஏன்டா இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் அப்பத்தா தமிழ் மயங்கி விழுந்துட்டா, பதறாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மலர் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் மலரும் தண்ணி எடுத்துட்டு வந்து தமிழ் முகத்துல தொளிக்கவும் அப்பதான் பார்த்தா தமிழ் கண்ணு முழிச்சு பார்க்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ மயங்கிட்டா அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க அப்பதான் வந்துட்டு நீ காலையில சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கவும் இல்லை அம்மாச்சி, காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, இன்னைக்கு சுமங்கலி பூஜைக்காக விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட தமிழ் சொல்லவும் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு யாராவது இப்படி சாப்பிடாம இருப்பாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழ் வந்துட்டு நம்ம எவ்வளோ நாளாக சாப்பிடாம இருந்திருக்கோம், ஆனால் நமக்கு இப்போ திடீர் மயக்கம் வந்திருக்கு, ஒரு மாதிரி கொமட்ட மாதிரிலாம் இருக்குது, வாந்தி வர மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக போய் வாந்தி எடுக்கவும் தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பின்னாடியே போகிறாரு. இங்கே பார்த்தா தமிழ் வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மோகனாவுக்கு சந்தேகம் வருது, என்ன இப்போ தான் மயங்கி விழுந்தா திடீர்னு வாந்தி வேற எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சேது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன தமிழே உன்னை யார் தமிழ் இப்படிலாம் விரதம் இருக்க சொன்னா, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் தேவையா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்கவும் ஐயோ இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே அப்பத்தான் வந்துட்டு டே இதெல்லாம் சகஜம்தான்டா, மாசமாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் சகஜம்தான், வாந்தி வர்றது மயக்கம் வர்றது இதெல்லாம் சகஜமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இங்கே தமிழுக்கு சந்தேகம் வருது, நமக்கு என்ன வாந்தி மயக்கம்லாம் வருது, ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கவும் இங்கே மோகனா வந்துட்டு தமிழை பார்த்து கண்ணாலேயே கேட்குறாங்க, என்ன தமிழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் தெரியல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே அப்பத்தான் கேட்குறாங்க, ஏன் மோகனா இவா ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்றாளா நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட கேட்கவும் இங்கே மோகனா சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக தான் சாப்பிட்றா அப்படின்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி டாக்டர் அடுத்த செக்கப்புக்கு எப்போ வர சொல்லியிருக்கிறாரு, 3வது மாதம் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தீங்க, அடுத்த 5வது மாதம் ஸ்கேனுக்கு இன்னும் போகலை, என்ன ஏதுன்னு நாளைக்கு பாருங்க ஐயா சன்னாசி, நாளைக்கு அந்த பிரசவ் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் சரி ஆத்தா இந்த இப்போயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு. இங்கே பாரு மோகனா, நாளைக்கு தமிழை கூப்பிட்டுக்கிட்டு டாக்டர்கிட்டக்கா போயிட்டு வா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா, இங்கே நடந்த பிரச்சனையில் அவள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா, இன்னைக்கு விரதம் வேற இருந்திருக்கா, வயிற்றில் இருக்கிற குழந்தையெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் இங்கே சேது சொல்கிறாரு, சின்னம்மா நாளைக்கு நானும் உங்கள் கூட வரேன், முதல் தடவை ஸ்கேன் எடுக்க போதே வந்திருக்கேன், அப்போது தமிழ் மேலே இருக்கிற கோபத்தில் நான் வரல, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நானும் உங்களோட வாரேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே மோகனாவும் தமிழும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் திருதிரையும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனா தமிழை தனியாக கூப்பிட்டுட்டு தமிழ் என்னாச்சு தமிழ் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, காலையில் விரதம் இருந்ததுனால மயக்கம் வந்துச்சா இல்லை இது வேறு மாதிரியான மயக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இல்லை அத்தை காலையில் சாப்பிடாம இருந்தல்ல அதனால் கூட மயக்கம் வந்திருக்கலாம், இது வேறு மயக்கமெல்லாம் இல்லைத்த, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அத்தை நாளைக்கு இவரும் நம்ம கூட வரப்போகிறாரு, இவர்கிட்ட இப்போவே உண்மையை சொல்லிடுவோமா அத்தை, இப்போ தான் அவர் என்னைய மன்னிச்சு ஏற்றுருக்கிறாரு, இதையும் இப்போவே சொல்லிடுவோமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே மோகனா சொல்கிறாங்க, வேணாம் தமிழே நீ இப்போ தான் சேது கூட சேர்ந்து வாழ போகிறல, இந்த பொய்யை கூடிய சீக்கிரம் உண்மையாக்குறதுக்கான வழியை பாரு, மற்றபடி இப்போவே சேதுக்கிட்ட இந்த உண்மையை சொல்லி மேற்கொண்டு ஒரு பிரச்சனை வரவே வேண்டாம், இப்போ தான் இந்த வீட்டில் பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி போய் இருக்குது, அதனால் இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.